ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் தான் கணவர் இறந்து அந்த பூ போட்டு எடுக்கிற வலி வேதனை. ரோபோ சங்கரனுடைய மனைவி ரோபோ எனக்கு எந்திரி, எனக்கு மல்லிப்பூ வச்சு அலங்காரம் பண்ண சொல்லு. நானும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். இருக்குங்களா? ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் தான் கணவர் இறந்து அந்த பூ போட்டு எடுக்கிற வலி வேதனை. நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும், அந்த வலி வேதனை நம்ம போய் ஷேர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அண்ணனும் அண்ணியும் வந்து நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ நல்ல ஒரு அந்யோன்யமாவோ நல்லா சந்தோஷமா வாழ்ந்தவங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா எவ்வளவு அந்யோன்யமா, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்படியாப்பட்டவங்களை பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. யார் பேசுனாலும் சரி, புரியுதுங்களா? தான் கணவர் இறந்து போறாருன்னா அவங்க அந்த மன வலியை அவர் உயிரோடு இருக்கும்போது அவங்க பொண்ணு பர்த்டேவுக்கு, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாமே 2 பேரும் டான்ஸ் ஆடிருக்காங்க, 4 பேரும் ஒன்னால டான்ஸ் ஆடிருக்காங்க. அவர் இறந்து போகும்போது அண்ணியாரை வந்துட்டு அவங்கள வழி அனுப்புறதுக்கு டான்ஸ் ஆடி அனுப்பிச்சாங்க. தப்பு கிடையாது. இது தப்பா? நீங்க பாட்டில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களாடா? எது பேசுனே தெரியாதா இவனுக்குலாம்?